சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் எம்எல்ஏ திமுகவின் திரு MGK நிசாமுதீன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இப்போ நேற்று பிரதமர் மோடி 3வது முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. மதுராந்தகம், மதுரை, இப்போ திருச்சிக்கு வந்திருக்காரு. இதன் மூலமாக அவர் சொல்றது திமுகவில் குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத முடிவு பண்ணீங்க. நீங்க வாக்களித்து ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கணுமா அல்லது பல குடும்பங்கள் வாழ்றதுக்கு NDAவுக்கு வாக்களிக்க போறீங்களான்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் இந்த முறை மட்டுமல்ல, கடந்த 2021 இதைதான் சொல்லிட்டு போனார். மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி. சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு கூட வர அதிமுக கூட இதனாலதான் நாங்க தோத்தோம் என்று பகிரங்கமாக அறிவித்தார்கள். உதாரணத்துக்கு ஜெயக்குமார் ஓப்பனாவே சொன்னார், அண்ணா பாஜக கூட்டினால்தான் நான் 6 முறை வெற்றி பெற்ற தொகுதியில் இழந்தேன் என்று பகிரங்கமா சொன்னார். அது 2ஆம் கட்ட தலைவரே அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவர் இருந்தது. அதனால இன்னைக்கு நேற்று வந்த பிரதமர் அவர்கள், பார்த்த பிரதமர் அவர்கள் பேச வேண்டியது பேசவில்லை. சும்மா பாருங்க, அவ்வளவுதான் உருட்டு. தமிழ்நாட்டில் பெண்கள் மீது பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. இதே 1 மாசத்துக்கு முன்னாடி அவரால் நியமிக்கப்பட்ட தமிழ்நாட்டு ஆளுநர் இப்ப போயிட்டார் ரவி, RN ரவி, ஒரு பொதுக்கூட்டத்தை பேசுறாரு. பேசும்போது தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தை பார்க்க இயலாது, எங்கள் பகுதியெல்லாம் பெண்கள் இரவிலே வெளியே செல்ல முடியாது, இங்கே பாதுகாப்பான மாநிலம் இருக்கிறது, அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த மாண்பே வேறு என்று மிகவும் சிலாகித்து அற்புதமா பேசிட்டார். அது ரவி தான் பேசினாராங்கிற அளவுக்கு. அப்போ இவருக்கு எழுதி விட்டால் சரியில்லை. ஏன்னா 54 மாசம் கவர்னராக இருந்து மாநில அரசோடு சும்மா அப்படி பிடிச்சி சட்டை போட்டுக்கிட்டு இருந்த ரவி அவர்களே, தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது, சட்டம் ஒன்று சிறப்பாக அவரை சொல்லிட்டு போன பிறகு அவருடைய பிரதமராக இருக்கக்கூடிய அவர் இப்படி தவறான தகவலை சொல்வது தவறானது. தேசிய குற்றவியல் ஆவண பாதுகாப்பு படி 4.5 லட்சம் வழக்குகள் பதிவாயிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 59,000 வழக்குகள் பாஜக ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்தில் பதிவாயிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ராஜஸ்தான், மகாராஷ்டிராவிலே 45,000 வழக்குகள் பதிவாயிருக்கின்றன. தமிழ்நாட்டில் வெறும் 9,000 வழக்கு தான் பதிவாயிருக்கிறது. அப்போ இவர் எதை வச்சு சொல்கிறார்? இவருக்கு யார் இப்படிலாம் நடத்தி கொடுக்கலான்னு தெரியல. திமுக குடும்ப அரசியல் பண்ணதுன்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. அது எஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? களத்துல சார் ஏற்கனவே எஃபெக்ட் ஆகாது உறுதியாகப்படுது. அவருக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் ஜெயிச்சு களங்கண்டு மக்கள்கிட்ட நல்பெயர் வாங்கிட்டாங்க. இப்ப அப்படி சட்ட தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஜெயித்திருக்கிறார்கள். சும்மா தமிழ்நாடு அப்படியே ஸ்வீப் பண்ணி வாதி கொண்டு போயிருக்கிறாங்க. அப்ப இவர் சொல்றது, பிரதமர் சொல்றதை யாரும் எடுக்கலையே. பிரதமர் எதை பேச வேண்டுமோ அதை பேசவில்லை. எனக்கு வந்தார எதை பேசியிருக்க வேண்டும் அதை பேசினாரா? இன்னைக்கு உலகமே ஈரான் போரினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய நிலை உலகத்தில் அப்பட்டமாக மிக மோசமாக இருக்கிறது. காரணம், 10 நாள் கூட அவளை போர் தொடங்கி உங்ககிட்ட கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை. அப்போ உங்களுடைய கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி என்ன? ஒவ்வொரு நாடும் 6 மாசத்துக்கு 8 மாசத்துக்கு என்று இருப்பு வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில 10 நாட்களில் கடைகளுக்கான சப்ளை நிறுத்தப்படுகிறது, சிலிண்டர் சப்ளை நிறுத்தப்படுகிறது. அப்போ கடைக்காரங்களாம் நிறுத்துறாங்க. இப்போ ஒரு சிட்டியை எடுத்துக்கிட்டா பேச்சுலர்ஸ் பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண பேச்சுலர்ஸோ கல்யாணம் பண்ணாத பேச்சுலர்ஸோ வியாபாரத்துக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது வேலை படிப்புக்காக வந்தவர்கள் ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாங்க. நீ டக்குன்னு ஹோட்டல போய் மூடிட்டா அவங்க எங்க போய் சாப்பிடுவாங்க? ஹோட்டலுக்கு கேஸ் கொடுத்தா தானே. இப்ப அதுக்கான இருப்பு ஏன் இல்லை? அவ்வளவு மோசமான ஒரு கட்டமைப்பா இந்தியாவில் வைத்திருக்கிறீர்கள். பல நாடுகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குதானே, இந்தியாவில் மட்டும் இல்லையே. இது மேற்காசிய போர்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்தியாவும் சந்திக்குது. அப்படித்தானே பார்க்கணுங்கிறாங்க. எல்லா நாடுகளிலும் இருப்பு இருக்கிறது. யார் இந்த அளவுக்கு மோசமா போகல. எந்த நாட்டிலேயே நீங்க ஹோட்டல மூடுன்னு சொல்லல. எல்லா நாட்டிலையும் இருப்பு, எல்லா நாட்டிலையும் பாதிப்பு இருக்கிறது. அதனால எல்லா நாட்டிலையும் கையிருப்பு இருக்கிறது. 1 மாசம் 2 மாசம் தாக்கு பிடிக்கணும், கையிருப்பு இருக்கிறது. எல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது இவர் பாருங்க, வச்சிருக்கிறாரு. இந்தியாவிலே உலகத்திலே பெரிய 5வது 4வது ராணுவம் இந்தியாவுடைய ராணுவம். ஈரானை அழிப்பதற்கு முதல் நாள் போய் அந்த போரை துவக்கி வைத்துட்டு வந்தார் மோடி என்று சொல்லுகின்ற அளவிற்கு உளவுத்துறை மோசமா என்ற காரணம் எல்லாம் இந்த நாட்டில் யாராவது போவாங்களா? இவர் போய் அன்னைக்கு கிளம்புறாரு, நேற்று பாம்பு அடிக்கிறான். ஈரான் மீது இஸ்ரேல் அடிக்கிறது. அப்ப இவருக்கான உளவுத்துறை என்ன மாதிரி கொடுத்திருக்கிறாங்க? ஈரான் அதிபர் உச்சபட்ச தலைவர் கொலை செய்யப்படுகிறார். 4 நாள் இந்திய அரசாங்கமோ இந்திய பிரதமரோ அதுக்கு எந்த அறிவிப்போ கண்டனமோ தெரிவிக்கவில்லை.
ஆனா இன்னைக்கு பாருங்க ஈரான் என்ன பண்ணிருக்குது, இந்தியாவுடைய கப்பலுக்கு அனுமதி 32 கப்பலுக்கு அனுமதி வழங்கியிருக்கு. நீ யாருக்கு இருந்த ஒன்ட்ட பெட்ரோல் இல்லைங்கும் போது நான் ரஷ்யாட்ட வாங்கலான்னு கெஞ்சிக்கிட்டு போய் அமெரிக்கா கூட கேட்கக்கூடிய கேவலமான நிலையில இந்தியா இருந்தது. வைக்கும் போது 30 நாளைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டுடைய நிர்வாகத்தை அடமானம் வைத்து மோடி அரசாங்கம் இங்கே ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லா கட்சியும் சொல்றாங்க. அந்த நிலையில் கூட இந்தியாவில் மக்கள் வாழ வேண்டும், இந்திய மக்கள் நல்லவர்கள் என்ற காரணத்திற்காக ஈரான் அரசாங்கம் இன்று இந்தியா கப்பல் செல்வதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணீங்க, ஒரு இரங்கல் தெரிவிக்க முடியாது. எல்லா நாளும் இரங்கல் தெரிவிக்கும் போது ஒரு இரங்கல் தெரிவிக்க முடியாத இந்தியா, ஒரு கேவலமான இந்தியாவாக கருதப்பட்ட நிலையில நமக்கு அவர் நன்றி செலுத்தும் விதமாக அந்த மக்களுக்காக அந்த நாடு கொடுத்திருக்குன்னு சொன்னா அதைத்தான் நினைச்சுப்பாங்க. அப்போ வெளிநாட்டு ராஜதந்திரங்கள் இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு சார், விஞ்ஞான ஊழல் பண்றதுல திமுக பெரிய கெட்டிக்காரங்க. இப்போ இங்க இருக்கிற திருச்சியில கூட ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணியிருக்காருங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாருல்ல, அது எப்படி களத்துல எடுபடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டி 30,000 கோடி ஊழல் என்று அமித்ஷா பேச்சு விட்டு சென்றார். அதே நேரத்தில் நானும் இதே தொலைக்காட்சி மூலமாக இதை வைத்தேன். 30,000 என்ன வழக்கு, இடியே வழக்கு போடல, இடி 1000 கோடிக்கு போட்டுக்கிறீங்க, 30,000 கோடி சொன்னீங்களே என்று. அது ஒரு பழக்கம். பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள், மக்களை கவனம் திருப்பி ஆட்சிக்கு வந்தவர்கள். இல்ல, இடி வழக்கு போடணும்னா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை அந்த வழக்கு பதிவு பண்ணோம்ல, பலமுறை கொடுத்து இங்க வழக்கு பதிவு பண்ணலங்கிறதானே அவங்க வைக்கக்கூடிய புகாரா இருக்கு. அப்ப இடி போட வேண்டியதானே, சிபிஐ போட வேண்டியதானே, ஏன் போடல? இடி போட்ட வழக்குகள் என்னாச்சு? ஏதாவது வந்திருக்கா? இப்ப டெல்லியில ஒரு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் மீது ஊழல் போட்டீங்க, கோர்ட் உங்களை போட்டு புரட்டி எடுத்துருச்சு, எல்லாத்தையும் நீக்கி விட்டான் பிடிச்சு. 2 வருஷம் ஒரு முதலமைச்சரையும் அது ஒரு அமைச்சரையும் உள்ள வைத்து அந்த பாவம் அழுகுறார். எவ்வளவு பெரிய பொய்யை சொன்னார்கள் என்று அதை நிரூபித்து காட்டினார்கள். அவர் யார் அரசாங்கம், யாருடைய கவர்மெண்ட்? உங்க கவர்மெண்ட், உங்க சிபிஐ போட்ட வழக்கு. சிபிஐ நீதிமன்றத்திலே தீர்ப்பு, மேற்கு அப்பீல்ல போய் தீர்ப்பு இல்ல, சிபிஐ நீதிமன்றத்திலே இப்படி ஒரு தீர்ப்பு. அப்ப சும்மா கூட அவங்க தீர்ப்பளி தள்ளுபடி பண்ணல. இவ்வளவு ஒரு மோசமான வழக்கை எவ்வாறு போட்டிகளோட கேள்வியோடு போட்டதுக்கு இதுக்கு ரோஷம் பண்ண வேணாமா? அந்த பொய்ய சொல்லி ஆட்சி பண்ணிட்டீங்க, இந்த ஆட்சி நீடிக்குமா? பார்க்கலாம், வர்ற பாராளுமன்ற தேர்தல் தெரியுமில்ல. இல்ல சார், இப்ப பாஜக மீது 1000 விமர்சனங்கள் வைக்கிறீங்க திமுக சார்பா. மோடி அடிக்கடி வந்துட்டு போறாரு, எலெக்ஷன் வந்துட்டாதான் தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் திமுக முன்வைக்குது. ஆனா எலெக்ஷன் வந்தா கூட ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு. இவர் மோடி 3 முறை வந்துட்டார், இது வரைக்கும் ஒரு முறை கூட ராகுல் காந்தி பிரச்சாரத்தை முன்னெடுக்கலையே. அவர் ஜெயிக்கிறோங்கிற முடிவு, ஜெயிக்க போறோங்கிற ஒரு முடிவுல இருக்கிறார். இவருக்கு தோக்க போறோங்கிற பயம். மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு இவர் முகத்தில் கரிபூசி கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டுல கட்சியை நிலைத்திருக்க வைக்க பார்க்க முடியல. கட்சிக்குள்ள 1000 பிரச்சனைகள், கட்சி தொண்டர்கள் மீதும் கட்சி தலைவர்கள் மீதும் 1000 பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்குது. இவருக்கு யார் விசாரணை கமிஷன் வைப்பது? ஏன் இவர்கள் மீது பாய மாட்டேங்குது? இப்போ ஒண்ணுவானா, நேத்து மாநாட்டுக்கு வந்தாரு, ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு பேசினாரு. எடப்பாடியுடைய படம் இருந்ததா? சென்ற கூட்டத்துல பெரியார் எடுத்தீங்க, இந்த கூட்டத்துல எடப்பாடி எடுத்துட்டீங்க. இதற்கான காரணம் எப்படின்னா, எப்படி மகாராஷ்டிராவில் நீங்கள் அங்க சிவசேனாவை அபாகரியம் பண்ணீங்களோ, உடைச்சிங்களோ, உள்ள கொண்டு வந்தீங்களோ, அதே மாதிரி இப்ப பீகார்ல நிதிஷ்குமாரை கட்சி அவரை முதலமைச்சர் தூக்குறீங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கபாலிகரம் பண்ணி அழிக்கக்கூடிய திட்டத்தில் ஒரு அடிப்படையான காட்சி தான். நேற்று பார்த்த கூட்டத்துல பேசுறாரு, எடப்பாடி பெயர் சொல்லல, எடப்பாடி முதல்வர்னு சொல்லல, யார் ஆட்சி அமைப்பான்னு சொல்லல. எந்த கட்சி லீட் பண்ணுதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். எந்த கட்சி அதிகமான தொகுதியில் நிற்கிறதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். ஈவன் இவங்க 1/3 20% 10% சீட் கூட இவங்க கிடைக்க போறது இல்லை கூட்டணி இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இன்னும் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தாமல் இருந்தால். சார், எடப்பாடியோட படம் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்துல இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? திமுகவுக்கு அது குறித்து ஏன் கவலைங்கிற ஒரு கேள்வி எழுதுல. திமுகவுக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. நான் திமுக நான் திமுக நான் வேற ஜெனரலா நான் பேசும் பொழுது ஒரு கட்சியில தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு வரும்போது 1000 கட்சி தான் ஆள வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கிறவன்னா, ஒரு கட்சி 30 வருஷம் அந்த கட்சியுடைய ஒரு தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த கட்சி தான் லீடுன்னு அவங்க சொல்றாங்க. நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப அந்த கட்சியுடைய தலைவர் இருக்கணும்ல, கூட்டணி சின்ன சின்ன தலைவர்லாம் இருக்காங்கல்ல. அப்ப உங்களை என்ன மதிக்கிறாங்க, எப்படி உங்களை கபாலிகள் பண்றாங்கன்னு புரியணும்ல. அதை எடுத்துரைக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? என்ன கவலை இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும்? அப்ப உங்களுக்கு யதார்த்தத்தை தெரிஞ்சாதாலும் மக்களுக்கு சொல்லணும்ல. இந்த பாரியா எடப்பாடி இந்த மாதிரி போக்குறாரு, ஏமாந்து போறாருன்னு சொல்லி அது மக்களுக்கு புரிய வைக்கணும்ல. புரிய வச்சாதாலும் அவங்களுக்கு புரியும்.
இப்ப புரிஞ்சாதான் மக்கள் தெளிவுபடுத்துவாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி, இது ஒரு வெற்றி பெறாத கூட்டணி மக்களுக்கு தெரிய வரும். ஏன்னா மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ மக்கள் முடிவு பண்ணதை பாரத பிரதமர் அவர்கள் தெளிவாக புரிந்திருக்கின்ற காரணத்தினாலதான் கடந்த பட்ஜெட்ல இப்போ கொடுத்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே ஒதுக்கல, எதுவுமே செய்யல. யூஸ்வலா ஒரு ட்ரெண்ட் உண்டு, எங்கேயாவது ஒரு தேர்தல் வந்தா அந்த ஊருக்கு நிறைய நிதி ஒதுக்குற பழக்கங்கள் உண்டு, எல்லா கட்சிக்கும் உண்டு. நம்ம எதிர்ப்போம், இது தேர்தல் நிதின்னு சொல்லுவோம், அப்படியே செய்வாங்க. ஆனா ₹1 கூட ஒதுக்கலை என்றதை தமிழ்நாட்டுக்கு என்ன ஓட்டு போடாலும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அற்புதமான அழகான கூட்டணி, ஏற்கனவே கூட்டணியை கலைக்க பார்த்தார்கள், யாருமே நவராத நிலையிலும் அங்கிருந்து சிலர் இங்கதான் சேர்ந்தாங்க, இன்னும் கூட்டணி உருவாயிடுச்சு. இப்ப இந்த நிலை போனால் எதிர்கட்சி இல்லாத ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படியா இருந்தாலும் 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வருது. விஜய்க்கு 30% வாக்கு இருக்குன்னு தாவேகா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது, நீங்க எதிர்கட்சியே இருக்காதுங்கிறீங்க. தாவேகா அவங்க சொல்லிக்கலாம், தாவேகாவிற்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். அதிமுகவை நம்பாத மக்கள் அதிமுகவை பிரிந்து ஏற்கனவே எப்படி ஆள்லாம் போயிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தொண்டர்களும் போய் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அந்த வாக்குகள் பிரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நிலையான கட்சியா இருக்கக்கூடிய திமுக சரியான வெற்றியை பெறும். அதற்கான சுத்தியுள்ள படவரமான ஒரு பலமும் நம்மகிட்ட இருந்து கொண்டிருக்கிறது. எந்த கூட்டணி கட்சியும் அதிருப்தியில பிரிஞ்சு இல்லை, சீட்டுகளை கூட கேட்டாலும் அங்கே நின்று ஒரு ஜனநாயக ரீதியான பேச்சுவார்த்தை தான் அடிப்படையில் நிற்குது ஒழிஞ்சு இப்ப மதிமுக 6 4 நிற்கிறாங்க. காரணம் வெற்றி ஒன்றே, மதசார்பு அரசியல் வரக்கூடாது என்ற கொள்கையை இருக்கிறதுனால அது எடுபடுது. வேறு விதமாகவும் பேசுறாங்க, பாஜக பண்ற மாதிரியே திமுகவும் பண்ணுது, கூட்டணி கட்சிகளை சாப்பிட்டு செரிச்சிடுறாங்க, உரிய அங்கீகாரம் தரமாட்டேங்கிறாங்கிற விமர்சனமும் இருக்குல்ல. அதாவது திமுக எந்த கட்சியும் சாப்பிட்டு செரிக்கல, அதுக்கு இந்த கட்சி நம்ம பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா சில கட்சிகளுக்கு சின்னங்கள் போகும்போது அப்போ முதலாவது கலைஞர் அவர்கள் சில சீட்டை கொடுத்து அது பேர சொல்ல விரும்பாத நாகரிகமா இருக்காது. சின்னங்கள் போயிடும் என்ற காரணத்தினால் கூடுதலா தகுதிக்கு தக்கவாறு இல்லாமல் கூடுதலாக சீட்டை கேட்டு சின்னத்தை காப்பாற்றி கொடுத்தவர். பெரிய கட்சிகளுக்கு பாரம்பரிய கட்சிகளுக்கு செய்து கொடுத்தவர். அந்த வகையில நம்ம அதை நம்ம பரிசீலவே முடியாது. இல்ல, கடந்த முறை 6ல் நின்ன மதிமுக இந்த முறை 4 சீட்டு தான் தராங்க, அதுல 3 உதயசூரியன்ல நிக்கணும்னு கண்டிஷன் போடுறாங்க மாதிரியான விமர்சனம் சமூக வலைதளங்கள்ல வாதிக்கப்பட்டுட்டே வருது சார். அந்த கட்சிகளுடைய தொண்டர்களை வைத்துத்தான் அது படிப்பட முடியும். சீட்டு சிந்தாமல் வர வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல தரப்புல அவங்க சொல்றாங்க, ஏத்துக்கிறது இவங்க தானே ஏத்துக்கிறாங்க. போன தடவை திருமாவளவன் சொன்னாங்க, நீ எல்லா சின்னமும் திமுக நில்லுங்க, 2வது நில்லுங்க, 3வது நில்லுங்க. திருமாவளவன் இல்லை நான் சொந்த சின்னத்தை பானை சின்னத்தான் நிப்பேன்னு சொன்னாரு, ஜெயிச்சாரு. முஸ்லிமுக்கு உதயசூரியன் நிக்க சொன்னாங்க, நாங்க நிக்க மாட்டோம், ஏன்லதான் நிப்போன்னு சொன்னாங்க. அது ஜனநாயகத்தையா சொல்லதான் செய்வாங்க சார். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காது யாரையும் வலுக்கட்டாயம் பண்ணல. இப்ப திருமாவளவன் வலுக்கட்டாயம் நிக்க சொன்னாங்களா? இல்ல. அதனால இப்ப ஒத்துக்கிட்டாங்க. அதனால அந்த கட்சியுடைய நிலை என்பது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சென்ற முறை தமுக 1 சீட்டு, மனிதநேய மக்கள் கட்சி 1 சீட்டு உதயசூரியனிலும் 1 சீட்டு சொந்தமாக நிற்பதாக ஒப்பந்தம் இருந்தது. பிற்பாடு அவர்களே அறிவித்துக் கொண்டார்கள், நாங்கள் 2யுமே உதயசூரியன் நிற்கிறோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். அது அவங்களுடைய முடிவு. அதை போய் நீங்க திமுகன்னு சொல்ல முடியாது. ஆகவே இது எல்லா கட்சியிலையும் உண்டு. அதிமுகலையும் இது போன்று அதிமுக சின்னத்தில் அன்சாரி நின்றார். பாஜக அவர் பாஜக கூட்டணியோடு சேர்ந்துதான் இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர், அவங்களுக்கு ஆதரவா நாங்க தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கட்சிகளுக்கான சீட்டை குறைக்கிறது தான் திமுக மும்மரமா இருக்குங்கிற விமர்சனமும் இந்த தொகுதி பங்கீட்டின் போது பேசப்படுது. இஸ்லாமியர்களுக்கு தாங்கத்தான் பாதுகாவலர் சொல்லல, சமூக நீதி மதசார்பின்மைக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு சொல்லலைங்க, சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பாக மதசார்புள்ள பாஜகவிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். மாயையில் விழுகிறது, ஒரு அழுத்தத்தில் விழுகிறது, மிரட்டலில் விழுகிறது அதிமுக. இல்லைன்னா அதிமுக எந்த மாவட்ட செயலாளருக்கும் பாஜக கூட்டணி பிடிக்கல, நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த நிலையிலிருந்து மதச்சார்பற்ற ஒரு தன்மையை நிலைநிறுத்த வேண்டும், சாதிய பாபாடுகளை வர்ணாசிரமங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டணியாக இந்த இருக்கின்ற காரணத்தினால மக்கள் அண்ணா பெரியார் போன்றவர்கள் சொன்ன அதே கொள்கையில் இன்றும் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் பார்க்க முடிகிறது. அதனாலதான் இது மக்களுடைய, இது திமுகவுடைய கொள்கை, தமிழக மக்களுடைய கொள்கை. அதனாலதான் இங்கே திராவிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, திராவிடம் வென்று கொண்டிருக்கிறது. அந்த மக்களுடைய கொள்கையை திமுக தன் கொள்கையா வைத்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். மக்களுக்கு என்ன கொள்கையோ அது பிடிச்சிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு மதசார்பின்மை பிடித்திருக்கிறது, சமத்துவம் பிடித்திருக்கிறது, எல்லோரும் கல்வி பெற வேண்டும் என்ற பிரச்சனையும் பிடித்திருக்கிறது. அந்த மக்களுக்கு பிடித்ததை திமுக கொள்கையா வைத்திருக்கிறது. திமுக புதுசா கொள்கையில மக்களுக்கு பிடித்தது அண்ணா சொன்னார்,
மக்கள் பிடிச்சதுதான் கலைஞர் சொன்னார். இப்ப அதே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவை ஒன்றும் புதுசல்ல. இதுல இந்த காங்கிரஸ் தொடர்பான பிரச்சனைகள் தான் மறுபடியும் மேலெழும்பி வருது சார். காங்கிரஸ் வந்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பிறகும் 28 சீட்டு கொடுத்தாங்க, ராஜ்யசபா சீட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு நன்றி தெரிவித்து ஒரு ட்வீட்டு கூட ராகுல் காந்தி போடலைங்கிற விமர்சனம் அதிமுகவினரால் முன்வைக்கப்படுது. நியாயம். அவர் நன்றி போடல. உங்களை மேல உங்க பேரை சொன்னாரா? நீங்க மேடையில் உட்காந்துட்டே இருக்கீங்க. அவர் எப்ப நம்ம சென்னைக்கு வந்தாலும் ஸ்டாலினோட கையை பிடிச்சிக்கிட்டு அவர் போய் ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது எல்லா வேலையும் தன்னுடைய தகுதியை மீறி ராகுல் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். ரொம்ப அப்பட்டமாக அவருடைய நண்பர்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். அதுல ஒன்றும் அவர் குறை வைக்கல. அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இந்த கூட்டணிக்கு தலைவர் அல்லது தமிழ்நாட்டில் நீங்க தான் ஆள போகிறீர்கள், அதிமுக தலைமையில் ஆட்சி நடைபெறுவது, நீங்க மேடையிலே உட்காந்துருக்கீங்க, அப்ப சொல்லலையே சார். நீங்க முதலமைச்சர் சொல்லவே இல்லையே. நீங்க தான் சொல்றீங்க நான் எங்க அதிமுக தலைமையில் ஆட்சி வரும். நீங்க தனக்குத்தானே சொல்லிக்கிறீர்கள் ஒழிய அந்த மேடையில வச்சுக்கிட்டு யாராவது சொன்னாங்களா? முதலமைச்சர் பிரதமரை பாரத பிரதமர் அவர்களை வைத்துக் கொண்டு எந்த கூட்டணி கட்சிக்காரர்களாவது அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்று பாரத பிரதமர் மட்டுமல்ல வேற யாராவது சொன்னாங்களா? இல்ல, கூட்டத்துக்கு முன்னாடி பியூஷ் கோயல் சொன்னார்ல சார், அம்மாவின் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, காமராஜ் அமைப்புன்னு திமுக சொல்லுது. அது காங்கிரஸ் ஆட்சி. அம்மாவுடைய ஆட்சி அமைப்புன்னு சொன்னா யார் வேணாலும் அமைச்சுட்டு போலாமே. காமராஜ் அமைப்புன்னு எல்லாரும் சொன்னாங்க. காமராஜ் அமைப்புன்னு சொன்னா திமுக தான் சொன்னிச்சு. காமராஜ் அமைக்கணும் திமுக தான் சொன்னிச்சு. அப்ப காங்கிரஸ் ஆட்சியா? விஜய் கூட்டணிக்கு வராரான்னு நீங்க வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடிட்ட தான் கேட்கணும். அவர் தான் கூட்டணி தலைவர்னு பியூஷ் கோயல் சொல்றாரு. அப்பவும் நம்பிக்கை வரலையா? விஜயை பொறுத்தவரை பாஜக இருக்கின்ற இடத்திற்கு கிட்ட கூட அவர் வரமாட்டார். பாஜக இருக்கிற இடத்துக்கு கிட்ட கூட வரமாட்டார். ஒரு கால் எடப்பாடி அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிவிட்டால் பாஜகவை கழட்டி விட்டு போய்வார் என்ற அச்சம் இருக்கின்ற காரணத்தினாலதான் நாங்கள் பேசிக் கொள்கிறோம், நாங்கள் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் இல்லாம ஆந்திரால இருந்து ஒருத்தர பவன் கல்யாணம் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அச்சம் இருக்கிறது. ஏற்கனவே போன பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கழட்டி விட்டு போச்சு பாஜக. இவர் இந்த மாதிரி எடப்பாடி செஞ்சாலும் செஞ்சிருவாங்க காரணத்தினால்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை திமுகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் சேர்வார்கள் ஒழிய, அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் சேர்வார்கள் ஒழிய, பாஜகவோடு என்றும் விஜய் கை கோக்க மாட்டார். இதை எழுதி வச்சு இல்ல, அப்படி கொள்கை எதிரின்னு சொன்னாலும் பாஜகவுக்கு எதிராக எங்கேயுமே விஜய் பேச மாட்டேங்கிறாருல்ல, அங்கதான அந்த சந்தேகம் வருது. கொள்கையே அவரை பின்பக்க வச்சு போட்டோவே எல்லாம் பாஜகவுக்கு பிடிக்காத மகங்கள் தானே பெரியார்ல இருந்து ஆரம்பிச்சு அம்பேத்கர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே யாருடைய மகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் யாருடைய அடிப்படை கொள்கையை எடுத்து கொண்டிருக்கிறார். இதுக்கு மேலே சொல்லணும். நீங்க பெரியார போட்டு கழட்டுக்கிறீங்க, அவர் பெரியார போல வைப்பேன்றாரு. அதிமுக கட்டுறதுக்கு ஒத்துக்குச்சு, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒவ்வொரு மேடையிலும் வைக்கிறாரு. மேற்கு புரியலையா? செயலால் காட்டுகிறார், செய்கையால் காட்டுகிறார். இல்ல, அதிமுக விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்றாரு, என் தலைமையில தான் கூட்டணி, அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அதை மீறி கேட்கப்படுற கேள்விகள் அதெல்லாம் உங்களுடைய சந்தேகம், நீங்க யூகத்தை கலப்பி விடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு நானே சொல்லிக்கலாம் தலைவன். என்ன யாராவது சொன்னாதான் அங்கீகாரம். இல்ல, அவர் குரலுக்கு மாற்று குரல் எதுவும் வரலையே கூட்டணிக்குள்ள இருந்து. இப்ப திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. தளபதி அவர்களை ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்கு மத்த கட்சிக்காரங்க வராங்களா? இவங்க அங்க போறாங்க. காங்கிரஸ் இருந்து பிரதிநிதிகள் இங்கே வந்தார். இந்திய அளவுல ஒரு பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்கள் இங்கே வந்து பார்த்தார். ஆனால் இங்க நீங்கள் சென்னைக்கு டெல்லி சென்று அந்த பாரத பிரதமர் கூட நீங்க அந்த கட்சியுடைய பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள பிரதமர் கூட பார்க்கல, மோடியை கூட பார்க்கல. நீங்க உள்துறை அமைச்சரை பார்த்தாலும் பேசுறீங்க. அப்ப இதுல தெரியுது நீங்க தலைவரா இல்லையா என்பது இதுல இருந்து தெரியுது. ஏன் எடப்பாடி அவர்கள் அந்த கட்சிக்காரங்களை வர வச்சு பேசல? யாரு பேசுனா? உங்க கட்சிக்காரர் இருக்கிறாரு, அவரை வர வச்சு பேச வேண்டியதானே? அவர் உங்க கட்சிக்காரர் தானே. அன்னைக்கு எல்லாம் ஒன்னா தானே இருந்தீங்க. அவர் கூட வரலையே. அப்போ உங்க கட்சியின் நிலைப்பாடு என்ன? நீங்கள் பாஜகவுடைய மிரட்டலுக்கு ஏதோ ஒரு உள்ளூர் சூட்சமம் இருக்கிறது, உங்க மேல வழக்கோ அழுத்தமோ இன்னொன்று இருக்கிறது. அந்த சூட்சமத்துக்கு அடிபணிந்து சென்ற முறை வெளியே சென்றது போல செல்ல முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக அதிமுக காவு கொடுக்கப்படுகிறது. இதுல வந்து சார், இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆட்சி அவங்க தான் அமைப்போங்கிறாங்க, திமுக நாங்க தான் வருவோம்னு சொல்றாங்க. ஆனால் இதற்கு திமுகவுக்கு எதிராக சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சீர்கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சமீபத்தில் 2-3 நாட்களாக வந்த பாலியல் வல்லுறவு, கொலை, கஸ்டோடியல் டெத்து, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் முன் வச்சு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்களே. எல்லாரையும் மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஒரு 9 கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டில் பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அந்த அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எல்லாமே இல்லை, எல்லா பிரச்சனையும் நடக்க எடுத்து எல்லாமே தீர்வு கண்டிருக்கிறது, தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒண்ணு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால எதிர்கட்சிகள் இதை மாதிரி சில குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க.
ஆனா அதற்காக ஒட்டுமொத்தமாக மாறிவிடும் என்ற நிலைப்பாடெல்லாம் எடுக்கணும்னு சொன்னா நீங்க ஏன் ஒவ்வொரு ஆளையும் ஏய் விட்டு தாவக்காவான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? யாராவது ஒரு ஆளை வான்னு திமுக அண்ணா திமுக வெளிப்படையா கூப்பிட்டு இருக்காங்களா? கூப்பிடலையே. நீங்க தானே கூப்பிட்டு இருக்கீங்க. கொடி வருதுன்னு சொன்னீங்க. இப்ப பவன் கல்யாணம் சொல்ல விடுறீங்க. இது போன்ற ஒரு அசிங்கமான நிலை திமுக தரப்புக்கு, திமுக கூட்டணி யாருக்காவது இருந்ததா? வந்தவர்கள் சைலண்டா தானே வந்தாங்க. உங்க நிலை, உங்க பேச்சை அடக்க முடியாம தெரியுது. ஒரு மேடையில பேசுற முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார். ஒரு கொடிய பத்தனை வந்துருச்சுன்னு அவர் குதிச்சார். இப்ப மோடி அவர்கள் உத்தரவின் பெயரில் பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்கு தாவக்கா வரும் சேருங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் எப்ப சார் வைப்பீங்க? ஒரு இது கணக்கில் போய் ரெக்கமெண்டேஷன் போவோம். இப்ப ரெக்கமெண்டேஷன் யார் வந்திருக்கிறார்? பவன் கல்யாண் வந்திருக்கிறார். பரிந்துரை கடிதத்தோடு வந்திருக்கிறார். மோடி நல்லவரு வல்லவரு, எடப்பாடி நல்லவரு வல்லவர் என்று தாவக்காக்கு தெரியாத காரணத்தினால சொல்லிக் கொடுப்பதற்காக பவன் கல்யாண் வருகிறார். இதுல இருந்த இவர் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரியாது. அதிமுக தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில ஒற்றுமையா தோன்றுறாங்க. டிடிவி தினகரன், அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி பச்சை தமிழர் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றார். ஸோ மேடையில் ஒத்துமையா இருக்கிறவங்களை நோக்கி அதிமுக பலமா இருக்கா, அதிமுகவுக்கு உரிய மரியாதை இல்லை, அங்கீகாரம் இல்லைங்கிற விமர்சனம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதது, எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய அடிப்படையற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறாங்க. திமுக கொடி இருக்குதா, எடப்பாடி பலம் இருக்கிறது மட்டுமல்ல, செங்கோட்டையன் அங்க இருக்கிறாரா, நாளைக்கு இன்னொரு மந்திரி அங்க முன்னாள் மந்திரி அங்க இருப்பாரா, திமுக எத்தனை பேர் சேர்ந்துட்டாங்க, இத பார்க்கணும் இல்லையா? உங்க கூட இருக்கிற உச்சகட்ட தலைவர், உங்க கூட இருந்த உச்சகட்ட தலைவர் இப்ப அங்க இல்ல, நிறைய மந்திரிமார்கள் இல்ல, காலத்துக்கும் உழைத்த செங்கோட்டையன் அங்க இல்ல, எல்லாமே எங்கிருந்து போன பிறகு கொடி எதுக்குன்னு தான் மோடி கொடி எடுத்து விட்டார், படத்தை எடுத்து விட்டார். இவங்க கூட எல்லாம் போயிட்டாங்க, எதுக்கு வைக்கணும் எடுக்கிறார். அதான் நல்லா ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம் இருக்கே சார் அங்க. அப்ப பெரியார் எடுத்துடலாமா? இப்ப உள்ள தலைவர் ஒரு 5 வருஷம் முதல்வராக இருந்த, 4 வருஷம் முதல்வராக இருந்த எடப்பாடி படம் தேவையில்லையா? இல்ல, அது எதனால எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் 6 நுழைவு வாயிலையும் போனது ஏதோ எதேச்சியா நடந்த மாதிரியும் பேசுறாங்க. எதேச்சியா நடந்ததை நீங்க சுட்டு ஒரு டிக்பாக் போட்டு ஒரு இவ்வளவு பெரிய மருத்துவ மாநாட்டுல பார்க்க மாட்டாங்களா? இப்படிதான் பாதுகாப்பு குறைபாடு பண்ணுவாங்களா நாளைக்கு? இது சாதாரண மேட்டரா? இந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குது, அதிமுக தரப்புல இருந்து எந்த ஒரு முணுமுணுப்புமே இல்லையே. வாய் திறக்க முடியாத பாஜக வைத்து வாய் திறக்க முடியுமா? அந்த சுதந்திரம் அந்த கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? இல்லையே. நீங்க டெல்லிக்கு போனாலும் காரு மாத்தாலும் போக வேண்டியதா இருக்குது. அந்த நிலை தானே இருக்கீங்க. ஒளிஞ்சு போகக்கூடிய நிலைமையில தானே இருக்கீங்க. பாஜக சேர்ந்தா வழக்குகள் திரும்ப பெறப்படும், போடப்படாத வழக்கெல்லாம் போடப்படாமல் நிற்கும். அது ஏற்கனவே நிறைய சொல்லி அழுத்து போச்சு. எத்தனையோ பேருக்கான வழக்கில் நம்ம பார்த்துருக்கிறோம். உடனே கழட்டி விட்டுருவாங்க. அந்த நிலைக்கு தானே பயந்துட்டு நிக்கிறீங்க. இல்லடா உங்களை இப்படி தன்மானத்தை விட்டு நிப்பீங்களா? உங்களை மதிக்கலங்கிறதுக்காக ஓபிஎஸ் தூக்கி வெளியே போட்டீங்கல்ல, இப்ப உங்களை படத்தை தூக்கி வெளியே போட்ட பாஜக தூக்கி வெளியே போடுங்களா? எப்படி நடந்தாலும் பார்க்கலாம்ல. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு கருத்துக்கும் நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.